அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். என்னுடைய சொந்த மாவட்டம் மாங்கனி மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். சேலம் தெற்கு தொகுதியுடைய தாவேக்காவுடைய வேட்பாளர் தமிழர் திரு பார்த்திபன் அவருடைய பரப்புரையை நம்ம கவரேஜ் பண்றோம். இங்க இறுதி கட்டம் கிளைமேக்ஸ் பரப்புரை நடந்துட்டு இருக்கு. அவருடைய பரப்புரை பயணத்திலேயே அவரோடு சில நேர்காணலையும் எடுப்போம். தீவிரமாக எல்லா பக்கமும் பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. வீதி வீதியாக அந்த பரப்புரையில நாமளும் அப்படியே இணைஞ்சுப்போம். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் பயணிப்போம். எதுக்காக இந்த பரப்புரையில வரீங்க? விஜய் வந்து ஆட்சிக்கு வரணும், அவர் வந்தா வந்து நல்லதான் செய்வாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம். உங்க பேரு? நான் பேரு கிருஷ்ணனா. முதலமைச்சர் ஆட்சி புரிகிறாரு, நல்லா பண்றேன்னு சொல்றாரு திரு மு.க. ஸ்டாலின். இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் சூப்பர்னு சொல்றாரு. இன்னுமே பண்ணலண்ணா, 5 வருஷம் இருந்ததே வேஸ்ட்டுண்ணா. எல்லாம் நல்லா பண்றோம்னு சொல்லி தான் நாங்க எல்லாம் ஓட்டு போட்டோம். எதுவுமே பண்ணலண்ணா அந்த 5 வருஷம். இப்ப இவர் வந்து என்ன மாத்திருவாரு? அண்ணா வந்து மாத்திருவாருன்னா எல்லாம் ஒரு நம்பிக்கை தானா. தளபதி எல்லாம் பாக்குறீங்க நீங்களே, தளபதி காசர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நல்லதான் நடக்கும், வெற்றி நிச்சயம். ஓகே ஓகே, நன்றி நன்றி. கொடுத்தாதானே மாற்றம் வரும். எதுங்க? அதிகாரத்தை கொடுத்தாதான் மாற்றம் வரும். 2 பேரே மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருந்தா ஒரு வாய்ப்பு எங்களுக்கும் கொடுத்து பார்க்கணும், செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது அப்பதான் அடுத்த பதில் கேள்விக்கு உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். உங்க பேருங்க? என் பேர் மாரியப்பன். சிஎம் டெப்டி சிஎம்ல மறுபடியும் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லையே. என்ன சொல்றது, எல்லாரும் சொல்லலாம், பட் அவங்க பயந்துட்டு தான் சில பேர் சொல்லுவாங்களே தவிர மனசுல ஒண்ணு எல்லாருமே யோசிச்சு வச்சிருப்பாங்கல்ல. எப்படி சொல்ற, புதுசா ஒண்ணு வந்தா பெஸ்டா இருக்கும், அப்படி மாற்றம் ஒண்ணு இருக்குன்னு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் அது. எதனால இவர் வரணும்னு நினைக்கிறீங்க திரு விஜய்? அதுதான், புதுசா வந்தாரு அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மாற்றம் நடக்கும் அப்படின்ற ஒரு இதுதான் எதிர்பார்ப்பு. எல்லாத்துக்கூட எதிர்பார்ப்புமே விஜய் சார் வந்தாரு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருக்கும். இன்னொரு பெண்களுக்கு பொதுவா வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றதுதான் எல்லாத்தோட இதுவுமே. அதுதான். ஓகே ஐயா, ஏன் நீங்க டிவிக்கு ஆதரிக்கிறீங்க? நான் எம்ஜிஆருடைய ரசிகர். இவர் சின்ன எம்ஜிஆரா நாங்க பாக்குறோம். சின்ன எம்ஜிஆரா பாக்குறோம். எதனால இவர் சின்ன எம்ஜிஆர்? இவர் பேசுறதும் இவர் அறிவிப்பு கொடுக்கறதும் சரி, இவர் படத்துல வந்தப்ப கூட அதே மாதிரிதான் இருந்தாரு. அது எல்லாமே இவர் செயல்படுத்துவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு 63ஆவது. 63. உங்க பேரு? நாகராஜன். ஓகே. வணக்கம். இந்த தெற்கு தொகுதி வலிமையான தொகுதி அதிமுகவுக்கு. தொடர்ந்து அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க சேலம் மாவட்டத்திலேயே. அப்படி இருக்க நீங்க எப்படி மாற்றா இங்க வர முடியும்? தமிழக வெற்றி கழகம் கட்சி என்னைக்கு கழக தலைவர் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே இது வந்து திமுக கோட்டர்ல அதிமுக கோட்டர்ல தமிழக வெற்றி கழகத்தோட கோட்டையா மாறிச்சு. இல்ல, இப்ப இறுதி கட்டத்துல திமுக வலுவான கூட்டணியா இருக்காங்க, அதிமுக வலுவான கூட்டணியா இருக்காங்க. இதை கடந்து இந்த சேலம் மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளராகவும் இந்த தொகுதியுடைய வேட்பாளராகவும் தாக்கத்தை செலுத்த முடியுமா உங்களால? திமுக கூட 27 பேர் நினைக்கிறேன், அதிமுக கூட 10 பேர் நினைக்கிறேன். இதெல்லாம் வெறும் கூட்டணி தான் ஒழிய, கூட்டணி தான் மட்டுமே. இது வந்து மனதால் இணைந்த கூட்டணி அல்ல, வெறும் கூட்டணி. மனதால் அவர்கள் இணையவில்லை, வெறும் கூட்டணி மட்டும்தான். ஓகே. இப்ப இந்த இதுல திரு எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவருடைய கோட்டைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க 11 தொகுதியுமே அவங்க வலிமையாவும் இருக்காங்க. நீங்க எந்த வகையில இந்த மாற்றத்தை விதைக்க போறீங்க? எங்களுக்கு ஒரே பிராண்ட் முகம், எங்களுக்கு எங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே முகம் எங்க கழக தலைவர் தான். 30 ஆண்டு காலமாக ரசிக மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம் என்று நாங்கள் உழைத்துக் கொண்டிருந்தோம். கட்சியாக இல்ல, ஒரு மக்கள் இயக்கமா உழைச்சு கொண்டிருந்தோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியா மாற்றி கழக தலைவர் எங்க கரங்களில் கொடுத்தாரு. என்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே இந்த 11 தொகுதியும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாச்சு. நீங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, எத்தனை கணக்கான இளைஞர்கள் மாற்று கட்சி கூட்டணி ஆகட்டும்,
எங்கேயுமே இளைஞர்களே கிடையாது. இளைஞர்கள் எங்க இருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் இளைஞர்களின் கூடாரமாக இங்க இருக்கு. அத்தனை தமிழ்கள் இதா இருக்கு. தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக ஆவாரா பெரும்பான்மை பெற்று? தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனாயிரம் இளைஞர்களும் பாமர மக்களும் படித்தல் இளைஞர்கள் முதல் கொண்டு அத்தனை பேரும் உழைச்சிட்டு கொண்டு அதில் மாற்றமே இல்லை. முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் தான், எங்க கழக தலைவர் அவர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவரை முன்னிலைப்படி தான் நாங்க இந்த பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்கோம். அவர் தான் முதலமைச்சர், இதுல எப்படி மாற்ற முடியும்? அவர் தான் வரப்போற. தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இங்க இருக்கிற 234 தொகுதியும் எங்க கழக தலைவர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆசி பெறப்பட்ட அத்தனை வேட்பாளர்களும் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரே முதலமைச்சராக எங்க கழக தலைவர் அவர்கள் அமரப் போகிறார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டியா? 2 பேர் தான் போட்டி. இதுல என்ன இருக்கு? டிவிகே டிஎம்கே தளபதியே சொல்லிட்டாரு. என்ன கேட்காதீங்க, சின்ன குழந்தை. இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார பீரங்கி யார் தெரியுமா? 6 வயசு கீழே இருக்க குழந்தைங்க தான் எங்களோட பிரச்சார பீரங்கி. அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தனை பேர்த்தி ஓட்டு போட வைக்கிறதுக்காக எங்களுடைய பிரச்சார பீரங்கி ஒவ்வொரு வீட்டுல இருக்கு. அதை கேட்டா அந்த குழந்தைகள் அவங்கள கேட்டா கூட சொல்லுவாங்க டிவிகே டிஎம்கேன்னு. குழந்தைகள் கேன்வாஸ்ல சிஎம் ஆயிடுவாரு. உண்மையிலே 18 வயசு மேல இருக்கவங்களுக்கு ஓட்டு உரிமை எடுத்து விட்டு 18 வயசு இருக்கவங்க கீழே இருக்கவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தாங்களா? முதலமைச்சர் எலெக்ஷனே தேவையில்லை. சரி, சேலம் தெற்கு தொகுதியில நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் வெற்றி அடைஞ்சு என்ன பிரச்சனையை உடனடியா தீர்ப்பீங்க? முதலாக அடிப்படை பிரச்சனைகளே இங்க தெற்கு தொகுதியில அடிப்படை பிரச்சனை எதுவுமே நிறைவாக செய்யவில்லை. எல்லா இடத்துலயுமே சாலை வசதிகள் கிடையாது, குடிநீர் வசதிகள் கிடையாது, சாக்கடை வசதிகள் கிடையாது, கழிப்பிட வசதி, அடிப்படை வசதி கழிப்பிட வசதி 37வது டிவிஷன் ஆகட்டும் 42வது டிவிஷன் ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே மக்கள் கேட்பது அடிப்படை வசதி கழிப்பிட வசதி வேணும்னு கேட்கறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல்ல வந்த உடனே கழிப்பிட வசதி செய்து தரப்படும். அடுத்தது பட்டா இல்லை யாருக்குமே. நிறைய இடத்தில் பல ஆண்டுகளாக தலைமுறையாக குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு பட்டா இல்லை. அந்த பட்டா வாங்கி தருவதற்கு அனைத்து முயற்சியும் முதல் கட்டமாக எடுக்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக இங்க தெற்கு தொகுதியில சாயப்பட்டறைகள் அதிகமாக இருக்கு. அந்த அவங்களோட தொழிலே சாய ஃபேக்டரி தான். இப்ப அது எப்படி அவங்க தொழில் ஆகி போச்சுன்னா சந்து கடை, சாராயம் விற்கிறோம், கஞ்சா விற்கிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் ஏன்னா தள்ளப்பட்டு மிரட்டப்பட்டு பணம் வசூலிப்பதற்காக பல பேர் எங்கிட்ட குறையாத சொல்லியிருக்காங்க. அவர்கள் சாயப்பட்டறையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர்களை சுத்திகரித்து அனைத்தும் ஒன்றிணைத்து தெற்கு தொகுதியில் நல்ல ஒரு இடம் பார்த்து சுத்திகரித்து அது வெளியேற்றப்படுவதற்கு அரசு சார்பாக போர்க்கால அடிப்படையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்தது இங்க நெசவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக இந்த பட்டு அது என்ன பண்றாங்கன்னா சைனா அயல் நாடுகளில் இறக்குமதி செய்து தனிநபர் விற்று கொண்டிருக்கிறார்கள். அதை அரசாங்கமே இறக்குமதி செய்து கூட்டுறவு சொசைட்டி மூலமாக நெசவாளருக்காக இது செய்யப்படும். அயல்நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தனிநபர்கள் இங்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப விலை நிர்ணயமான விலை இல்லாம இருக்கிறதுனால அரசாங்கமே இறக்குமதி செய்து கூட்டுறவு சொசைட்டி மூலம் அதை விற்பதற்கு முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எடப்பாடி தொகுதியில தற்போது நீங்க சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க தாவேகா. இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. ஏன்? எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனுவில் பிழை இருந்ததால் நிராகரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எங்க கழக நிர்வாகி ரசிக மன்றமா சகோதரர் பிரேம்குமார் ஏற்கனவே இருந்திருக்காரு, முன்னாள் நிர்வாகி. அவரு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு, சுயேட்சை தாக்கல் பண்ணியிருக்கிறாருன்னு எங்களை நாடினார். அவர் சொன்னார் தளபதிக்காக நான் உழைப்பேன் அப்படிங்களா எடுத்து சொன்னார். அவரை பற்றி விசாரித்தோம், எங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. அதன் அடிப்படையில் தளபதிகிட்ட எடுத்து சொல்லி அவரை வேட்பாளராக டிவி சின்னத்தில் தளபதி ஆதரிச்சிருக்காரு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்க கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளராக டிவி சின்னத்துல பிரேம்குமார் நிற்கிறார். அதன் அடிப்படையில் ஒரு ஆதரவு கொடுக்கப்பட்டது. அவர் எங்க ரசிக மன்ற நிர்வாகி. எடப்பாடியில் டிவி கண்டிப்பா உங்கள் ஓட்டு டிவிக்கு டிவிக்கு டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய பரபரப்புக்கு மத்தியில நீங்க நம்ம உங்கள் சகோ சேத்தாளங்கன் சேனலுக்காக கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. எடப்பாடியில் வெற்றி பெறுவோம், அது எந்த மாற்றமும் இல்லை. வெற்றி விழாவில் உங்களை மீட் பண்ணிக்கிறேன். உங்கள் சேனல் மேலும் மேலும் வளர மனதார வாழ்த்துக்கள். நன்றி.